முகமது ஷமி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் கடைசி 3 போட்டிகளில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் குறித்து வந்துள்ள தகவலால் பிசிசிஐ கவலையில் ஆழ்ந்துள்ளது. அவரை உடனடியாக இங்கிலாந்துக்கு அழைத்துச் சென்று மருத்துவ சிகிச்சை அளிக்க முடிவு செய்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் அடுத்த வாரம் துவங்க உள்ளது. அந்த தொடரின் முதல் 2 போட்டிகளுக்கான இந்திய அணியை மட்டுமே பிசிசிஐ அறிவித்து இருக்கிறது. முகமது ஷமிக்கு கணுக்காலில் காயம் இருப்பதால் அதை குணமாக்க தேவையான கால அவகாசத்தை அளித்திருக்கிறது பிசிசிஐ. முகமது ஷமி 2023 உலகக்கோப்பை தொடருக்கு பின் எந்த கிரிக்கெட் போட்டியிலும் இதுவரை பங்கேற்கவில்லை. தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் கூட அவர் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்பார் என எதிர்பார்த்த நிலையில் அதிலும் முதல் 2 போட்டிகள் அவரால் ஆட முடியாத நிலை இருந்தது. இந்த நிலையில் கடைசி 3 போட்டிகளில் அவரால் ஆட முடியுமா என பரிசோதிக்க முகமது ஷமி தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு அழைக்கப்பட்டு இருந்தார். அங்கே அவரை சோதித்த மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு நிபுணர்கள் அவரது காயம் இன்னும் குணமாகவில்லை என்பதை அறிந்தனர். இனியும் தாமதம் செய்வதால் அவரால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் நடக்க உள்ள IPL T20 உலகக்கோப்பை தொடர் என எதிலும் பங்கேற்க முடியாமல் போகும். இதை உணர்ந்த பிசிசிஐ அவரை அவசரமாக இங்கிலாந்தில் விளையாட்டு வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்துள்ளது. முகமது ஷமி இந்தியா டெஸ்ட் அணியில் இடம்பெற்றால் ஒரு புறம் பும்ரா மறுபுறம் ஷமி பந்து வீசுவார்கள். இந்த ஜோடியிடம் எப்பேற்பட்ட அணியாக இருந்தாலும் அடங்கிதான் போக வேண்டும். குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளிலும் அதிரடி ஆட்டம் ஆடும் இங்கிலாந்து அணி ஷமியின் பந்துவீச்சில் பவுண்டரி அடிக்க நினைத்தால் விக்கெட்டை இழக்க நேரிடும். 2023 உலகக்கோப்பை தொடரில் அதுதான் நடந்தது. எனவே முகமது ஷமி இல்லாமல் கேப்டன் ரோஹித் சர்மா இக்கட்டான நிலையில் இருக்கிறார். டெஸ்ட் அணியில் இது நிச்சயம் பின்னடைவுதான். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.